குட் மார்னிங் ஸ்டூடெண்ட். நம்ம இன்றைக்கி ப்ரொஜெக்ஷன் ஆஃப் பாயிண்ட்ஸில் சம்மை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். வாங்க சம்முக்கு போவோம். சம்மை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிங்கிள் சம்மாக வந்துச்சுன்னா அது உங்களுக்கு ஷார்ட் ஆன்சரில் வரும், அதாவது ஒரு 5 மார்க்கில் வரணும். ஒரு 4 to 5 சம்ஸை கம்பைண்டாக கொடுப்பாங்க, அது பிக் கொஸ்டினில் வர வாய்ப்புகள் உண்டு. இப்போ ஃபஸ்ட் சம்மை பாருங்கள். எ பாயிண்ட் டி இஸ் 50 mm பிலோ த ஹெச்பி அண்ட் 30 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் த விபி. ட்ரா த ப்ரொஜெக்ஷன் ஆஃப் த பாயிண்ட். இதனுடைய தமிழாக்கம், டி என்ற புள்ளியானது, பாயிண்ட்னா புள்ளி, 50 மில்லிமீட்டர் கிடைமட்ட அச்சுக்கு கீழ்ப்புறமாகவும் மற்றும் 50 மில்லிமீட்டர் நிலைமட்ட அச்சுக்கு முன்பாகவும் இருக்கிறது. அந்த புள்ளியின் வீச்சுக்களை வரைக்க. கிடைமட்ட அச்சுன்னா ஹரிசாண்டல் பிளேன் ஆர் ஹெச்பி, நிலைமட்ட அச்சு அல்லது செங்குத்து அச்சு அப்படின்னோன்னா வெர்டிகல் பிளேன், முன்பாகவும் அப்படின்னோன்னா இன்ஃப்ரண்ட் ஆஃப், ஓகேங்களா. கீழ்ப்புறமாகவும்னா பிலோன்னு வரும். புள்ளியின் வீச்சுக்கலை அப்படின்னோன்னா பாயிண்ட் ஆஃப் ப்ரொஜெக்ஷன். ஓகே, இதனுடைய தமிழாக்கத்தை இப்போ பார்த்தோம். நான் போன லெக்சரில் சொன்னாப்புல இந்த சம்மை சால்வ் பண்ணுறப்ப நம்மளுக்கு பேசிக்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பேசிக்ஸ் தெரிஞ்சால் தான் நம்ம இந்த சம்மை முதல்ல புரிஞ்சுக்க முடியும். சம்மை புரிஞ்சுக்கிட்டால் தான் நீங்கள் ஃபர்தராக என்ன பண்ண முடியும் அப்படின்னோன்னா ஆன்சரை ஒர்க் அவுட் பண்ண முடியும். ரைட்டுங்களா? இப்போ சம்மை நல்லா அப்சர்வ் பண்ணிக்கோங்க. தென் அடுத்ததாக நான் போன லெக்சரில் சொன்ன பேசிக்ஸ், அதில் என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னோன்னா ஒரு ஹரிசாண்டல் லைனும் வெர்டிக்கல் லைனும் வரைஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஓகே, அப்போ ஹரிசாண்டல் பிளேனை ஹெச்பி அப்படின்றாப்புல நோட் பண்ணியிருக்கோம், வெர்டிக்கல் பிளேனை விபின்னு நோட் பண்ணியிருக்கோம். ஹெச்பியை ஹரிசாண்டல் பிளேன்னு சொல்கிறோம், இல்லைன்னா எக்ஸ்ஒய்னு மென்ஷன் பண்ணுவாங்க ஹரிசாண்டல் பிளேனை. ரைட்டுங்களா? அது ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது, நொட்டேஷன்ஸ் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. நீங்கள் இந்த சம்மை படித்து புரிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா, இதாட்டம் என்ன பண்ணணும், ஒரு ஹரிசாண்டல் கோடு ஒரு வெர்டிக்கல் கோடு ஒன்று போட்டுட்டு தென் அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா குவாட்ரண்ட்டை செட் பண்ணிங்க. 1 2 3 4 செட் பண்ணிவிட்டு அடுத்தது நீங்கள் சம்மை இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கிட்டது தகுந்தாப்பில் என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்ட்டை செட் பண்ணணும். இங்கே நான் ரெட்டில் நான் உங்களுக்கு மார்க் பண்ணியிருக்கிறது தான் என்ன சார் அப்படின்னா பாயிண்ட். ஓகே, ரைட்டுங்களா? இங்கே ரெட்டில் நம்ம கொடுத்துருக்கோம்ல, இந்த சம்மில் சொல்லியிருக்கிறாப்புல நான் என்ன பண்ணியிருக்கேன்னா அந்த பாயிண்ட்டை மார்க் பண்ணியிருக்கிறேன். ரைட்டுங்களா? இப்போ சம்மை இப்போ படிங்க. சம்மில் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னா, டி என்ற புள்ளியானது 50 மில்லிமீட்டர் கிடைமட்ட அச்சுக்கு கீழ்ப்புறமாகவும் மற்றும் 30 மில்லிமீட்டர் நிலைமட்ட அச்சுக்கு முன்பாகவும் இருக்கிறது. ரைட்டுங்களா? அந்த புள்ளியின் வீச்சுக்களை வரைக. இதுதான் நம்மளுக்கு சம்மு. அப்போ அந்த புள்ளிக்கு பேர் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னோன்னா நம்ம டீன்ற நேமில் கொடுக்குறோம். ஓகே, அப்போ அந்த பாயிண்ட்டுக்கு நான் என்னென்னு கொடுத்துக்கிறேன் அப்படின்னோன்னா டீன்ற நேமை கொடுத்துக்கிறேன். பாயிண்ட்டுக்கு நேம் என்ன கொடுக்குறோம் அப்படின்னோன்னா டி அப்படின்ற ஒரு நேமில் கொடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? தென் இப்போ நான் சம்மில் சொன்னதை நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன் பாரு. சம்மில் என்ன சொல்லியிருக்கு, இந்த புள்ளி வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னோன்னா கிடைமட்ட அச்சுக்கு 50 மில்லிமீட்டர் கீழ்ப்புறமாகும். அதாவது 50 மில்லிமீட்டர் கிடைமட்ட அச்சுக்கு கீழ்ப்புறமாகும்னு தமிழில் சொல்லியிருக்கேன். இங்கிலீஷில் என்ன அப்படின்னா 50 mm பிலோ த ஹெச்பி. அப்போ ஹெச்பி இது, அப்போ இதிலேருந்து 50 mm எங்கே இருக்குது, பிலோவாக இருக்குது. அதுபடி தான் இங்கே நான் உங்களுக்கு டைமென்ஷனை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா நோட் பண்ணியிருக்கேன். இங்கே பாருங்கள், டைமென்ஷனை என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இதுக்கு தகுந்தாப்பில் தான் நோட் பண்ணியிருக்கேன். ஹெச்பிக்கு 50 மில்லிமீட்டர் கீழ்ப்புறமாகவும், ஹெச்பியை தான் நம்ம கிடைமட்ட அச்சுங்கிறோம். அடுத்தது 30 மில்லிமீட்டர் நிலைமட்ட அச்சு அப்படிங்கிறது வெர்டிக்கல் பிளேன். அது இங்கிலீஷில் என்னன்னு சொல்கிறோம் அப்படின்னா 30 mm இன் ஃப்ரண்ட் ஆஃப் த விபி.
30 மில்லிமீட்டர் நிலைமட்ட அச்சுக்கு முன்புறமாகும். அப்போ விபிக்கு 30 மில்லிமீட்டர் முன்புறமாகவும் இருக்கிறது. அப்படிங்கிறப்ப இது மாதிரி பாயிண்ட் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நோட் பண்ணிவிட்டு, இந்த விபிலேருந்து எவ்வளவு 30, ஹெச்பிலேருந்து எவ்வளவு 50. இது மாதிரி நீங்கள் ரஃபாக என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா ஆன்சரை ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு முன்னாடி இது மாதிரி செஞ்சுக்கணும். சும்மா ஒரு 2 to 3 மினிட்ஸ் தான், புரியுதுங்களா? இது நீங்கள் செட் பண்ணுறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்குள்ளே இதெல்லாம் நீங்கள் செட் பண்ணிடணும். ஓகே, தென் அடுத்தது நீங்கள் என்ன சார், அடுத்தது என்ன கான்செப்டுக்கு வரணும் அப்படின்னா அதே இதில் பாருங்கள், இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ நான் சொல்லியாச்சு, இதுக்கு முன்னாடி நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா எந்த குவாட்ரண்ட்டில் செட் ஆகுது அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். 4 குவாட்ரண்ட் இருக்குது, 1 2 3 4ன்னு. 1 2 3 4. இந்த 4ல் சம்மில் சொல்லியிருக்கிறது எந்த குவாட்ரண்ட் அப்படிங்கிறத முதல்ல பிளான் பண்ணணும். அப்போ இதில் சம்மில் சொல்லியிருக்கிறதுக்கு ரெலவெண்ட்டாக 4th குவாட்ரண்ட் தான் செட் ஆகிருக்கு அப்படிங்கிறத நீங்கள் மனசில் வச்சுக்கணும். புரியுதுங்களா? அதாவது ஹெச்பிக்கு கீழ்ப்புறம், அதாவது கிடைமட்ட அச்சுக்கு கீழே, நிலைமட்ட அச்சுக்கு முன்பு, அதாவது கிடைமட்ட அச்சுக்கு கீழே நிலைமட்ட அச்சுக்கு முன்பு, அதாவது ஹெச்பிக்கு கீழே விபிக்கு முன்னாடி அப்படிங்கிறப்ப இந்த கண்டிஷன் தான் வரும். இப்போ ஃபஸ்ட் குவாட்ரண்ட்னா என்ன கண்டிஷன் வரும்? ஹெச்பிக்கு மேலே விபிக்கு முன்னாடி. இந்த கண்டிஷன் என்ன வரும்? ஹெச்பிக்கு மேலே இல்லைனா ஹெச்பியில் வரும், இல்லைனா விபிக்கு பின்னாடின்னு வரணும். இங்கே வரப்போ என்னது? ஹெச்பிக்கு கீழே 1, விபிக்கு பின்னாடி அப்படிங்கிற கண்டிஷன் தான் வரும். இது சம்மில் கொடுத்துருக்க தகுந்தாப்புல நீங்கள் எந்த குவாட்ரண்ட் அப்படிங்கிறத முதல்ல செட் பண்ணணும் சார். அதுதான் ஃபஸ்ட் ஆப்ஷன், ரைட்டுங்களா? அதை பேஸ் பண்ணி தான் நம்ம அடுத்தது என்ன பண்ணணும் அப்படின்னோன்னா பாயிண்ட்ஸை செட் பண்ணணும். இப்போ பாயிண்ட்ஸை என்ன பண்ணியாச்சு அப்படின்னோன்னா செட் பண்ணிவிட்டு அது எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னோன்னா 4th குவாட்ரண்ட் அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம், ரைட்டுங்களா? 4th குவாட்ரண்ட்டில் சம்மில் சொல்கிறதுக்கு தகுந்தாப்புல அந்த வேல்யூவையும் எழுதிக்கங்க. ஹெச்பிக்கு 50 மில்லிமீட்டர் கீழாகவும், ரைட்டுங்களா? 30 மில்லிமீட்டர் விபிக்கு முன்பாகவும் இருக்குங்கிறதுனால அந்த அளவையும் என்ன பண்ணிக்கிட்டேன் அப்படின்னா நான் எழுதிக்கிட்டேன், ரைட்டுங்களா? அந்த அளவையும் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் எழுதியிருக்கேன். 30 மில்லிமீட்டர் விபிக்கு முன்பு, 50 மில்லிமீட்டர் ஹெச்பிக்கு கீழ் அப்படிங்கிறத அதையும் நோட் பண்ணிக்கோங்க. நோட் பண்ணிவிட்டு அடுத்ததான் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இது எந்த குவாட்ரண்ட்டு? 4th குவாட்ரண்ட். முதல்ல குவாட்ரண்ட், அடுத்தது புள்ளியை செட் பண்ணணும். அடுத்த புள்ளியை செட் பண்ணிவிட்டு நீங்கள் செய்ய வேண்டியது ஹெச்பிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது, ஹெச்பிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது இங்கேயே வைங்க. அடுத்ததாக நீங்கள் செய்ய வேண்டியது ஹெச்பிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸு, விபிலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸுங்கிறத சும்மா ரஃபாக இதாட்டம் நீங்கள் என்ன பண்ணிக்கணும்னா நோட் பண்ணிக்கணும், ரைட்டுங்களா? இது எல்லாம் செய்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு 2 நிமிஷம் இல்லைன்னா ஒரு 3 நிமிஷம், ரைட்டுங்களா? அதுக்குள்ளே இதெல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி ரஃபாக வச்சுக்கோங்க. அடுத்த கான்செப்ட் நீங்கள் வர்றது 4th குவாட்ரண்ட்டில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னோன்னா ரூல் பார்த்தோம் பேசிக்ஸில் போன லெக்சரில். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட் அப்படின்னோன்னா ஃப்ரண்ட் அண்ட் டாப் எப்படி வரும், செகண்ட் குவாட்ரண்ட்னா ஃப்ரண்ட் அண்ட் டாப் எப்படி வரும், தேர்ட் குவாட்ரண்ட்டில் எப்படி, 4th குவாட்ரண்ட்டில் எப்படின்னு பார்த்தோம். அதுதான் நம்மளுக்கு ப்ரொஜெக்ஷன். இப்போ ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்னா அந்த புள்ளியோடைய ப்ரொஜெக்ஷன் எந்த அளவில் இருக்கும், ஓகே? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்னா அந்த ப்ரொஜெக்ஷன் எந்த அளவில் ஃப்ரண்டில் இருக்கும், டாப்பில் இருக்கும் அப்படிங்கிறது. செகண்ட் குவாட்ரண்ட்னா அதுக்கு ரெலவெண்ட், தேர்ட் குவாட்ரண்ட்னா அதுக்கு ரெலவெண்ட், 4th குவாட்ரண்ட்னா அதுக்கு ரெலவெண்ட்டாக வரைகிறது தான் அதனுடைய ப்ரொஜெக்ஷன். இப்போ நம்மளுக்கு இருக்கிறது என்ன சார் அப்படின்னா 4th குவாட்ரண்ட். அப்போ 4th குவாட்ரண்ட்டில் இருக்கிற இந்த புள்ளியோடைய ப்ரொஜெக்ஷனை ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ நம்ம வரையணும்னா என்ன ரூல் பார்த்தோம்? ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுக்கு என்ன ரூல் பார்த்தோம்? ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ எப்படி வரையணும் அப்படின்ட்டு பேசிக்ஸில் பார்த்தோம். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டில் ஃப்ரண்ட் வியூ ஹெச்பிக்கு மேலே இல்லைன்னா ஹெச்பியில் இல்லைன்னா XYயில் வரையணும் அப்படின்னு பார்த்தோம். ஃபஸ்ட்டு குவாட்ரண்ட்டுக்கு சொல்கிறேன், ஃப்ரண்ட் வியூவில், ஓகேயா? டாப் வியூ எங்கே வரணும்? அந்த ஹெச்பிக்கு கீழே வரணும் அப்படின்னு பார்த்தோம், ஓகே?
செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஃப்ரண்ட் வியூ அண்டு டாப் வியூ ரெண்டுமே என்ன சார் அப்படின்னோன்னா ஹெச்பிக்கு மேலே வரணும், இல்லைன்னா ஹெச்பியில் வரணும். ஓகே. தேர்ட் குவாட்ரண்ட்டில் ரூல் என்ன, ஃப்ரண்ட் வியூ வந்து ஹெச்பிக்கு கீழே வரணும், டாப் வியூ வந்து ஹெச்பிக்கு மேலே இல்லைனா ஹெச்பியில் இல்லைனா எக்ஸ்ஒயில் அப்படின்னு பார்த்தோம். ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ எப்படி வரும்னு பார்த்தோம். ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ ரெண்டுமே என்ன சார் அப்படின்னோன்னா ஹெச்பிக்கு கீழே அப்படின்னு பார்த்தோம். இதுதான் ரூல். அப்போ இப்போ நம்ம பார்க்குற இந்த ஃபஸ்ட்டு சம்மில் இந்த புள்ளி வந்து எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னோன்னா ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இருக்குது. இந்த புள்ளி எந்த குவாட்ரண்ட்டில் இருக்குது, ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இருக்குது. ரைட்டுங்களா. அப்போ ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் இருக்குது அப்படின்னோன்னா ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ ரெண்டுமே எங்கே சார் வரணும் அப்படின்னோன்னா ஹெச்பிக்கு கீழே. ஓகே. அப்போ நம்ம வரைகிற ஆன்சர் என்ன சார் அப்படின்னோன்னா, நம்ம இப்போ வரைகிற ஆன்சர் எங்கே இருக்கணும் அப்படின்னோன்னா இந்த ஹெச்பிக்கு கீழே வரையணும். நீங்கள் ஆன்சர் வரைகிறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்கள் அப்படின்னோன்னா இதாட்டம் ஒரு ரெஃபரன்ஸ் லைனாக வரைஞ்சிக்கோங்க. அது எக்ஸ்ஒய்யாக இருக்கலாம் இல்லைனா ஹெச்பியாக இருக்கலாம். நம்ம ஹெச்பின்னே இங்கே போட்டுக்கிட்டோம், ஹரிசாண்டல் பிளேன் போட்டோம். இதாட்டம் போட்டுக்கோங்க. ரைட்டுங்களா. போட்டுட்டு இப்போ நம்மளுக்கு ஃபோர்த் குவாட்ரண்ட்டில் ஃப்ரண்ட் அண்ட் டாப் எங்கே வரணும், ஹெச்பிக்கு கீழே. அப்போ ரெண்டுமே ஃப்ரண்ட் அண்ட் டாப் ரெண்டுமே எங்கே சார் வரணும் அப்படின்னோன்னா ஹெச்பிக்கு கீழேங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ரைட்டுங்களா. அடுத்தது நீங்கள் செய்ய வேண்டியது, கவனிங்க, இந்த பாயிண்ட்டை ஃப்ரண்ட்லேருந்து நிற்கிறப்ப என்ன வேல்யூ தெரியும், டாப்லேருந்து பார்க்குறப்ப என்ன வேல்யூ தெரியுங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். அதை நீங்கள் இங்கே வரைஞ்சிறப்பையே நீங்கள் அதையும் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ஆன்சர் வரைகிறதுல ஒன்றும் சிரமம் இருக்காது. இப்போ இந்த ஃபோர்த்து குவாட்ரண்ட்டை பொறுத்ததும் நம்ம என்ன முடிவு பண்ணிக்கிட்டோம் அப்படின்னோன்னா ஃப்ரண்ட் அண்ட் டாப் ரெண்டுமே ஹெச்பிக்கு கீழே வரணுங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கிட்டோம். அப்போ ஃப்ரண்ட் வியூவில் என்ன வேல்யூ தெரியும், அடுத்த அசம்ஷன் என்னென்னா ஃப்ரண்ட் வியூவில் என்ன வேல்யூ வரும், டாப் வியூவில் என்ன வேல்யூ வருங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்போ ஃப்ரண்ட் வியூவில் பாருங்கள் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது. ஃப்ரண்ட் வியூவில் அப்படிங்கிறப்ப இந்த புள்ளியினுடைய ஃப்ரண்ட்டுக்கு போயிடணும் நீங்கள். அதுதான் இங்கே நான் ஒரு பொம்மை போட்டு ஒரு ஆள் நிற்கிறாப்புல இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரைட்டுங்களா. அப்போ ஃப்ரண்ட் வியூ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இந்த புள்ளிக்கு ஃப்ரண்ட்டுக்கு போயிடுங்க. அப்போ ஃப்ரண்ட்லேருந்து நின்று பார்க்குறப்ப எந்த வேல்யூ சரி தெரியும் சார், இந்த வேல்யூ தெரியும். எவ்வளவு, 50 mm. அப்போ ஃப்ரண்ட் வியூவில் நீங்கள் வரையக்கூடிய வேல்யூ 50 mm. அப்போ பாயிண்ட் என்னது, டி. அப்போ ஃப்ரண்ட் வியூங்கிறதுனால டி டேஷ்னு வரையணும். 50 mmல ஹெச்பிக்கு கீழே வரணும். அடுத்தது டாப் வியூ. அப்போ டாப் வியூனா புள்ளிக்கு டாப்புக்கு வந்துடுங்க. புரியுதுங்களா. புள்ளிக்கு மேலே நின்று பார்க்குறாப்புல ஞாபகம் வச்சுக்க. மேலே நின்று பார்க்குறப்ப உங்களுக்கு எந்த வேல்யூ கிடைக்கும், இந்த வேல்யூ தான் கிடைக்கும். ரைட்டுங்களா. நல்லா ஞாபகம் வைங்க. ஃப்ரண்டில் நின்று பார்க்குறப்ப இந்த டிஸ்டன்ஸ் கிடைக்கும். ரைட்டுங்களா. இதுவும் கிடைக்கும் 50 mmனு இந்த புள்ளிக்கு முன்னாடி இருக்கிறப்ப. இதே புள்ளிக்கு மேலே போயிட்டீங்க அப்படின்னோன்னா நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய அளவு இதுவும் கிடைக்கும். அப்போ அந்த வேல்யூ எவ்வளவு, 30. இந்த டிஸ்டன்ஸ் தானே. இந்த புள்ளிக்கு மேலே நிற்கிறாப்புல டாப் வியூன்னா நம்ம எப்பயும் புள்ளிக்கு டாப் வேணும். எப்படி சாலிஸில் பார்த்தோமோ அதே மாதிரி தான். ஃப்ரண்ட் வியூனா புள்ளிக்கு ஃப்ரண்ட்டுக்கு வந்துடணும். அப்போ டாப்லேருந்து இந்த பாயிண்ட்டை பார்க்குறப்ப நம்மளுக்கு எந்த வேல்யூ கிடைக்கும் அப்படின்னோன்னா இந்த வேல்யூ. அப்போ அது எந்த வேல்யூ சார் அப்படின்னோன்னா 30 mm. ரைட்டுங்களா. அப்போ டாப் வியூவில் கிடைக்கக்கூடிய வேல்யூ ஆனது எவ்வளோ சார் அப்படின்னோன்னா 30. அந்த 30 mm டாப் வியூ எங்கே தான் சார் வரும் அப்படின்னோன்னா கீழே தான் வரும் அப்படிங்கிறத நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ரைட்டுங்களா. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னோன்னா இப்போ இந்த ஹெச்பிக்கு கீழே என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா, ஏன் ஹெச்பிக்கு கீழே லைன் வர்றேன், ஃபோர்த்து குவார்ட்டரில் ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ ரெண்டுமே எங்கே சார் வரணும் அப்படின்னோன்னா ஹெச்பிக்கு கீழே தான் வரணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னோன்னா ஸ்கேலை எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு ஹெச்பி கீழே என்ன பண்ணுங்கள் அப்படின்னோன்னா ஒரு வெர்டிக்கல் லைனை இப்படி வரைஞ்சிக்கோங்க. வெர்டிக்கல் லைனில் முதல்ல நான் இப்போ வரைய போகிறது என்ன அப்படின்னோன்னா, வெர்டிக்கல் லைனில் முதல்ல நான் வரைய போகிறது என்ன அப்படின்னோன்னா ஃப்ரண்ட் வியூவை வரைகிறேன். ஃப்ரண்ட் வியூ என்ன சார் அப்படின்னோன்னா ஃப்ரண்ட் வியூவோட அளவு என்ன, அங்கே பாருங்கள் ஃப்ரண்ட் வியூவில் எவ்வளோ அளவு இருக்குது, எவ்வளோ நோட் பண்ணியிருக்கேன். ஃப்ரண்ட் வியூவில் 50 mm. ஃப்ரண்ட் வியூவில் இருக்கக்கூடிய அளவு எவ்வளவு, 50 mm. அப்போ இந்த நோட் பண்ண வேல்யூ என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா அந்த 50 mm என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா ஸ்கேலில் எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா 50 mm ஆர் இல்லைன்னா என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸில் ஒரு 50 mm செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா
இந்த பாயிண்ட்டை ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா கட் பண்ணுங்கள். இல்லை ஸ்கேல் ஆர் டிராஃப்டர், புரியுதுங்களா? 50 mm கட் பண்ணி ஒரு லைனை வரைகிறோம், ரைட்டுங்களா? லைன் கிடையாது ஆக்சுவலாக இங்கே பாயிண்ட். அப்போ என்ன சார் அப்படின்னோன்னா உதாரணத்துக்கு இங்கே வருதுன்னு ஞாபகம் வச்சுங்க. ஓகே, அப்போ இது ஃப்ரண்ட் வியூங்களா? அந்த பாயிண்ட்டுக்கு பேர் என்னென்னு கொடுத்தோம், டின்னு சொல்லியிருந்தோங்களா? அப்போ இது என்ன சார் அப்படின்னோன்னா டி டேஷ். ஃப்ரண்ட் வியூக்கு எப்போயுமே டேஷில் தான் கொடுக்கணும்னு நான் சொல்லியிருந்தேன், ரைட்டுங்களா? அடுத்தது டாப் வியூ. டாப் வியூ பாருங்கள். டாப்புனா நீங்கள் இந்த புள்ளிக்கு எங்கே போயிடணும், டாப்புக்கு போயிடணும். அப்போ கிடைக்கக்கூடிய அளவு எவ்வளவு, இந்த அளவு எவ்வளவு 30, ரைட்டுங்களா? அப்போ அந்த 30 mm என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சேம் மெத்தட், இதே மெத்தடில் என்ன பண்ணுங்க அப்படின்னா காம்பஸில் மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா காம்பஸோ இல்லைன்னா ஸ்கேலோ டைரெக்டாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்கள் அப்படின்னா, இப்போ நான் இந்த லெக்சரில் நான் காம்பஸ் எடுத்திருக்கேன், ரைட்டுங்களா? எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த 30 mm எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா கட் பண்ணுறேன். ஓகே, 30 mm எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்படி ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ண பாயிண்டில் அடுத்ததான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடுத்த பாயிண்ட்டை என்ன பண்ணுறேன் அப்படின்னா மார்க் பண்ணிக்கிறேன். ஓகே, சும்மா ஒரே ஒரு பாயிண்ட்டை நீங்கள் வச்சா போதும். நான் உங்களுக்கு தெரியணுமேங்கிறதுனால கொஞ்சம் பெரிது பண்ணி காமிக்கிறேன். நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சா போதும். அப்போ இது என்னது, டாப் வியூ. அப்போ இங்கே பிளைன் நம்பர் டின்னு கொடுத்துக்கிறேன். அப்போ இதுதான் என்ன சார் அப்படின்னா ஃபஸ்ட்டு சம்மு. இந்த ஃபஸ்ட்டு சம்முக்கான ஆன்சர் இது தான். அதனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை 1 அப்படின்னு போட்டு என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரவுண்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு சம்முக்கான ஆன்சர் இதுதான். இப்போ இந்த ஃபஸ்ட்டு சம்மு சிங்கிளாக வந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு சம்மு வந்து இது சிங்கிளாக வந்துச்சு அப்படின்னா இதுதான் ஆன்சருங்க. இதுக்கு 5 மார்க். ஹெச்பின்னு வரைஞ்சி ஒரு லைனை வரைஞ்சி இதாட்ட என்ன பண்ணிடணும் அப்படின்னா 2 பாயிண்ட்டை மார்க் பண்ணிக்கணும். மார்க் பண்ணிவிட்டு நீங்கள் அடுத்தது செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா டைமென்ஷன் பண்ணணும். ஓகேங்களா? டைமென்ஷன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். என்னது அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸ் எவ்வளவு, ஓகே 50ங்களா? முதல்ல இந்த டாப் வியூ, தென் அடுத்து என்ன சார் அப்படின்னா ஃப்ரண்ட் வியூ. இப்போ டாப் வியூ வரைஞ்சாச்சு. தென் ஃப்ரண்ட் வியூவும் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இதாட்டம் என்ன பண்ணுங்க அப்படின்னா அடுத்து டைமென்ஷன். ஓகே, இப்போ இந்த வேல்யூ எவ்வளவு, இது 30, இது 50. இது ரொம்ப முக்கியம். இது மாதிரி புள்ளியை மார்க் பண்ணிவிட்டு அந்த வேல்யூவையும் எழுதிடணும், ரைட்டுங்களா? புள்ளியை மார்க் பண்ணியாச்சு. புள்ளியை மார்க் பண்ணிவிட்டு என்ன அளவோ அந்த அளவை நம்ம இதாட்டம் மார்க் பண்ணிட்டோம்னா இதை தான் நம்ம டைமென்ஷனிங்னு சொல்கிறோம். இந்த டைமென்ஷனிங்கில் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, இந்த ஒவ்வொரு டைமென்ஷனுக்கும் இடைப்பட்ட கேப்பு 8 mm ஆர் 10 mm, ரைட்டுங்களா? ஆக்சுவலாக பேசிக் ரூல் படி 10 mm இருக்கணும். அடுத்ததாக வர்றது ஒவ்வொன்றும் 8 mm இருக்கணும், ரைட்டுங்களா? ஆர் காமனாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா 10 mm ஸ்பேஸில் வர்றாப்புல வரைஞ்சிக்கங்க. அதாவது நான் சொல்கிறது டைமென்ஷன் லைன் எத்தனை வரைஞ்சாலும் அது ஒவ்வொன்றும் ஃபஸ்ட்டு டைமென்ஷன் 10 mm, அதுக்கப்புறம் வர்றது ஒவ்வொன்றும் 8 mm இருக்கணும். இதுதான் பேசிக் ரூல். நீங்கள் ஜென்ரலாக என்ன பண்ணலாம் அப்படின்னா 10 mm ஒவ்வொரு கேப்பும் இருக்கிறாப்புல என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா அரேஞ்ச் பண்ணிக்கிட்டு இது மாதிரி டைமென்ஷனை நோட் பண்ணணும். இது ஃபுல்லாக இப்படி முடிச்சிங்கன்னா தான் இந்த சம் ஓவர். அதே மாதிரி இப்போ அடுத்து என்ன பண்ணுறோம்னா செகண்ட் சம்முக்கு போகிறோம், ரைட்டுங்களா? இப்போ எப்படி ஃபஸ்ட் சம் பண்ணோமோ அதே கான்செப்ட் தான் செகண்ட் சம். முதல்ல சம்மை நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும், அப்சர்வ் பண்ணணும். சம்மை அப்சர்வ் பண்ணிவிட்டு அடுத்தது எந்த குவாட்ரண்ட்டில் இந்த சம்மு வருது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அடுத்தது அந்த புள்ளிக்கு இடையே உள்ள தொலைவை, அதாவது டிஸ்டன்ஸை மார்க் பண்ணணும். தென் அடுத்தது ஆன்சர் பண்ணணும். இப்போ பாருங்கள், இப்போ ரெண்டாவது சம் பாருங்கள்.
Draw the projections of a point H which is in HB and 30 mm behind VP. கிடைமட்ட தளத்திலும் அதாவது ஹரிசாண்டல் பிளேன் செங்குத்து தளத்திற்கு 30 மில்லிமீட்டர் பின்னாலும், செங்குத்து தளம்னா வெர்டிக்கல் பிளேன் 30 மில்லிமீட்டர் பின்னாலும் அதாவது பின்னாடி உள்ள ஒரு புள்ளியின் வீழல் தோற்றத்தை வரைக்க. அப்போ கிடைமட்ட தளம்னா என்னது? ஹரிசாண்டல் பிளேன். ஹரிசாண்டல் பிளேனில் இருக்கணும். அதே சமயம் என்னன்னு சொல்கிறான்னா செங்குத்து தளம் விபிக்கு 30 மில்லிமீட்டர் பின்னாடி. பின்னாடினாவே நீங்கள் பாருங்கள், இதுதானே விபி. ஒன்று விபிக்கு பின்னாடினா ஒன்று தேர்ட் குவாட்ரண்ட்டாக இருக்கணும், இல்லைன்னா செகண்ட் குவாட்ரண்ட்டாக இருக்கணும். ரைட்டுங்களா? அதே சமயம் ஹெச்பியில் இருக்கணும்னு சொல்கிறான். ரைட்டுங்களா? அப்போ ஹெச்பியில் இருக்கணும் அப்படின்னோன்னா என்ன சார் அப்படின்னோன்னா இந்த செகண்ட் குவாட்ரண்ட் தான் உங்களுக்கு என்ன பண்ணும் அப்படின்னோன்னா சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஓகே, புரியுதா? அப்போ இந்த ப்ரொசீஜர் படி, அதாவது சம்பில் கொடுத்துருக்கிற ஸ்டேட்மெண்ட்டுக்கு தகுந்தாப்பில் என்ன அப்படின்னோன்னா, இது எந்த குவாட்ரண்ட்டில் இந்த புள்ளி இருக்குது அப்படிங்கிறத நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம் அப்படின்னோன்னா செகண்ட் குவாட்ரண்ட் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறோம். செகண்ட் குவாட்ரண்ட் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியாச்சு. அடுத்தது நம்ம பிளான் பண்ண வேண்டியது என்ன சார் அப்படின்னோன்னா, வழக்கம் போல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னோன்னா ஹரிசாண்டல் லைனை வரைஞ்சிக்கிறீங்க, வெர்டிக்கல் லைனை வரைஞ்சிக்கிறீங்க, குவாட்ரண்ட்டை 1 2 3 4ன்னு செட் பண்ணிக்கிறீங்க. சம்மை படித்து பாயிண்ட்டை செட் பண்ணிவிட்டு எவ்வளோ கேப், அதாவது ஹெச்பியில் இருக்கிறதுனால இதை என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னோன்னா ஹெச்பியில் இருக்கிறாவில் வச்சுக்கிட்டோம். விபிக்கு பின்னாடி எவ்வளோ இருக்குது? 30 மில்லிமீட்டர். ரைட்டுங்களா? அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்னா என்ன ரூல் அப்படிங்கிறத வரும். அப்போ செகண்ட் குவாட்ரண்ட்னா என்ன ரூலு? ஓகே, செகண்ட் குவாட்ரண்ட்டுக்கு என்ன ரூல் சார்? ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ எப்படி வரணும்? செகண்ட் குவாட்ரண்ட்டில் ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ ரெண்டுமே, அதாவது ஃபோர்த்துக்கு உல்ட்டா. ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ ரெண்டும் என்ன பண்ணுச்சு அப்படின்னோன்னா, ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னோன்னா ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ ரெண்டும் என்ன பண்ணோம்? ஹெச்பிக்கு கீழே வரைஞ்சோம். செகண்ட் குவாட்ரண்ட் அப்படியே ஃபோர்த்துக்கு ரிவர்ஸ், உல்ட்டா. அப்படியே ஃபஸ்ட்டில் எப்படி நம்ம ஃபஸ்ட் செம்மில் வந்து ஃபோர்த்து குவாட்ரண்ட்டில் ஹெச்பிக்கு கீழே ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ வரைஞ்சோமோ, அதே மாதிரி செகண்ட் குவாட்ரண்ட்டில் இப்போ செகண்ட் செம் வந்து செகண்ட் குவாட்ரண்ட்டில் இருக்குது. அப்படியே இங்கே எப்படி பண்ணமோ அதே மாதிரி இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோன்னா ஃப்ரண்ட் அண்ட் டாப் வியூ ரெண்டே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னோன்னா ஹெச்பிக்கு மேலே வரைய போகிறோம். ரைட்டுங்களா? பாருங்கள், இப்போ இங்கே சம்முக்கு வாங்க. அப்போ ஃப்ரண்ட் வியூவில் பார்க்குறேன். ரைட்டுங்களா? ஃப்ரண்ட் வியூவில் பார்க்குறப்ப இது என்னென்னா ஹெச்பிக்கு மேலே இல்லை, கரெக்டாக ஹெச்பியில் இருக்குது. அப்போ கரெக்டாக என்ன ஆகுது அப்படின்னோன்னா ஹெச்பியில் இந்த பாயிண்ட் போய் செட் ஆகிடும். கரெக்டுங்களா? ஓகே, இது நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஹெச்பியிலேருந்து சம் டிஸ்டன்ஸ் மேலேயோ இல்லை கீழேயோ இல்லை, ஹெச்பியில் கரெக்டாக இருக்குது. ரைட்டுங்களா? அப்போ இதை ஃப்ரண்ட் வியூவில் நின்று பார்க்குறப்ப கரெக்டாக என்ன ஆகும் அப்படின்னோன்னா இந்த புள்ளி வந்து கரெக்டாக இங்கே என்ன ஆகிடும் அப்படின்னோன்னா இந்த ஹெச்பியிலேயே போய் செட் ஆகிடும். ஓகே, அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா முதல்ல நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா செகண்ட் செம்முக்கு ஒரு வெர்டிக்கல் லைனை முதல்ல வரைஞ்சிடறேன். செகண்ட் செம்முக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா முதல்ல ஒரு வெர்டிக்கல் லைனை வரைஞ்சிடுறேன். ரைட்டுங்களா? இதாட்டம். ஓகே, இப்படி வரைஞ்சாச்சு. ஓகே, வரைஞ்சி என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இப்போ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட் வியூவில் என்ன ஆகுது அப்படின்னோன்னா அது அப்படியே ஹெச்பிலே இருக்குது. அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா அது அப்படியே ஹெச்பிலேயே வரைஞ்சிட்றேன். இதுக்கு பேர்லாம் ஒன்றும் அவன் என்ன பண்ணல அப்படின்னோன்னா கொடுத்துருக்கான். புரியுதுங்களா என்ன சொல்கிறேன்னு? பாயிண்ட் ஹெச்ன்னு சொல்கிறான் பாருங்கள். ஓகே, ஒரு புள்ளி இங்கே ஆக்சுவலாக ஹெச்சின் வீழல் தோற்றத்தை வரைக்கணும் வரும். ஓகே, ஒரு புள்ளி ஹெச்சின் வீழல் தோற்றங்களை வரைக. பாயிண்ட்டுக்கு அந்த பாயிண்ட்டுக்கு என்ன நேம் கொடுக்குறான்னா ஹெச்ன்னு நேம் கொடுத்துருக்குறான். அப்போ நான் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா இந்த பாயிண்ட்டுக்கு நேம் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா ஹெச்ன்னு நேம் கொடுத்துக்கிறேன். ரைட்டுங்களா? ஓகே,
ரைட்டா. அந்த பாயிண்ட்டுக்கும் ஒரு நேமை நம்ம என்ன பண்ணிக்குவோம் அப்படின்னோன்னா நேமை கொடுத்துக்குவோம். அந்த பாயிண்ட்டுக்கு என்ன அப்படின்னோன்னா ஹெச். அப்போ அந்த ஹெச்சினுடைய ஃப்ரண்ட் வியூ கரெக்டாக என்ன சார் அப்படின்னோன்னா கரெக்டாக இப்போ இந்த ஹெச்லேயே, அதாவது ஹெச்பிலேயே கோயின்சைட் ஆகிடுது ஃப்ரண்ட் வியூவை பொறுத்த வரைக்கும். அப்போ அது ஃப்ரண்ட் வியூ அப்படிங்கிறதுனால நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னோன்னா அதை ஹெச் டேஷ் அப்படின்ற நேமில் நான் இதை கொடுக்குறேன். ஹெச்ன்றதுனால ஃப்ரண்ட் வியூ அப்படிங்கிறதுனால அதை நம்ம என்னென்னு பண்ணுறோம் அப்படின்னோன்னா டேஷ் கொடுத்து ஹெச் டேஷ் அப்படின்ற நேம் கொடுத்துருவோம். தென் அடுத்தது பாருங்கள் டாபிக். கவனிங்க, ஃப்ரண்ட் வியூவை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக ஹெச்லேயே இருக்கிறதுனால நம்மளுக்கு என்ன ஆகிடுது அப்படின்னோன்னா அந்த ஹெச்பிலேயே வந்துடுது, அளவு நம்மளுக்கு ஹெச்பிலேயே செட் ஆகிடுது. டாபிக் பாருங்கள், டாப்பிங்கிறப்ப புள்ளியோட டாப்புக்கு போயிடணும். புள்ளியோட டாப்புக்கு போகிறப்ப இந்த விபிலேருந்து இந்த புள்ளியோட டிஸ்டன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, 30 mm. அப்போ டாப் வியூவில் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் எவ்வளவு, 30. அப்போ சேம் ப்ரொசீஜர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னோன்னா காம்பஸ் எடுத்துக்கோங்க, மார்க் பண்ணிக்கோங்க. இந்த புள்ளியை ரெஃபரன்ஸ் வச்சு காம்பஸில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னோன்னா ஒரு 30 mm மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்த பாயிண்ட்டு அது என்ன சார் அப்படின்னோன்னா இது டாப் வியூ அப்படிங்கிறதுனால இங்கே ப்ளைனாக என்ன பண்ணுங்க அப்படின்னோன்னா ஹெச் அப்படின்னு நோட் பண்ணிக்கிறோம். இந்த அன்வான்டட் லைன்ஸை ரேஸ் பண்ணிக்கோங்க. அப்போ இது செகண்ட் சம், ரைட்டுங்களா? ஓகே, இது செகண்ட் சம்முங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, தென் அடுத்தது வருவோம். அடுத்த சம்முக்கு வருங்க. அடுத்தது 3ஆம் சம். இங்கே பாருங்கள் என்ன சொல்லியிருக்கு சம்மு. த பாயிண்ட் ஏ இஸ் 25 mm பிலோ ஹெச்பி அண்ட் 15 mm பிஹைண்ட் த விபி. ட்ரா இட்ஸ் ப்ரொஜெக்ஷன். தமிழில் என்ன சார் அப்படின்னா, ஏ என்ற புள்ளியானது 25 mm கிடைத்தளத்திற்கு கீழ்ப்புறமாகவும், கிடைத்தளம்னா ஹெச்பி, 15 mm செங்குத்து தளத்திற்கு பின்புறமாகவும் உள்ளது எனில் வீழல் தோற்றங்களை வரைக்க. சேம் ப்ரொசீஜர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா